Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உமன்ஸ் ஏசியா கப்போட ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் இந்தியா உமன்ஸும் பங்களாதேஷ் உமன்ஸும் ஆட போகிறாங்க. செகண்ட் செமிஃபைனல் மேட்ச்சில் பாகிஸ்தான் உமன்ஸும் ஸ்ரீலங்கா உமனும் தான் வந்து ஆடுவாங்க. இந்த மேட்ச் வந்து 26 ஜூலை 2 மணி மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா உமன்ஸ் மேட்ச்சுக்கு. ஸோ ஈவினிங் மேட்ச் வந்து பாகிஸ்தான் உமன்ஸ் ஸ்ரீலங்கா உமன்ஸும் சேம் கிரவுண்டு தான். ஸோ ரங்கிரி தம்புலா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இருக்கும். அந்த உமன்ஸ் மேட்ச் எல்லாமே நமக்கு சூப்பராக வந்து போயிருந்துச்சு. டெலகிராம் கூட அடுத்து ஷோ பண்ணுவேன், அதில் பார்த்தாலே தெரியும் எப்படி வந்து வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் 4 டைம் வந்து ஸ்மால் லீக்கே வந்து க்ளோஸாக போயிருந்துச்சு. கிராண்ட் லீக் கிட்ட ஒரே ஸ்மால் லீக் டீம் தான் கொடுக்குறேன், அதுவே கிராண்ட் லீக் க்ளோஸாக வந்து போயிருந்துச்சு. ஸோ 100மே வந்து நல்ல ஸ்டார்ட்டுன்றது கிடச்சிருக்கு. ஸோ பரவாயில்ல, இந்த மந்த்து ஃபுல்லாமே கிட்டத்தட்ட நம்ம ஸ்மால் லீக் டீமு ரெகுலராக நம்ம யூசர்ஸ் யார் யார் ஃபாலோ பண்ணாங்களோ அப்படியே நம்ம டீமை காப்பி பேஸ்ட் பண்ணி யார் யார் ப்ளே பண்ணிங்களோ சரியான ப்ராஃபிட்ன்றது கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வின்னிங்கிறது கிடச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா T20 வேர்ல்டு கப்பு ஐபிஎல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போயிருந்துச்சு. பட் இப்போது இந்த மந்தில் ஃபுல்லாமே வந்து சூப்பராக போயிருக்கு. ஸோ நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதே டீமை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். டீம்ஸ் வந்து பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஃபேப்லோன் ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நான் பர்சனலாக அந்த ஆப்பில் மட்டும் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு வின்னிங் இருக்குது. ஹெட் 5 ஹெட் 4 ஹெட் 3ல் உங்களுக்கு பிடிச்ச கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் பண்ணால் நீங்கள் மாற்றங்கள் பண்ணியும் ப்ளே பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். 11 சேலஞ்சர்ஸ் ஆப்பில் இந்த 100க்கு வந்து உங்களுக்கு லீடர் போர்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லீடர் போர்டில் நீங்கள் ஸ்மால் லீக்கு கிராண்ட் லீக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் லீடர் போர்டு ப்ளே பண்ணாலும் சரி, நார்மலாக ஸ்மால் லீக்காக நான் ஃபேப்லோன் டீம் கொடுக்குறத நீங்கள் 11 சேலஞ்சர்ஸில் ப்ளே பண்ணாலும் சரி தான். ஏன்னா 11 சேலஞ்சர்ஸில் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு டேரெக்ட் பேங்க் வித்ட்ரா இருக்குது. டிடிஎஸில் எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டாங்க, டேரெக்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டியும் அதே மாதிரி தான். ஸோ காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபேப்லோன் ப்ளே பண்ணிகிட்ருக்கவங்க 11 சேலஞ்சர்ஸ்லேயும் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணாங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்கும் 11 சேலஞ்சர்ஸில். ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். பங்களாதேஷ் உமன்ஸ் விசஸ் இந்தியா உமன்ஸு செமிஃபைனல் எப்படியெல்லாம் வந்து டீம் மேக் பண்ணலாம் அப்படின்றத. ஸோ ஒரு வீடியோவை லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 100க்குமே நான் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு தான் வந்து ஐடியா பண்ணியிருந்தேன். பட் பெரிய அளவில் நம்மளோட யூசர்ஸ் யாருமே வந்து அதை கண்டுக்கலை. ஸோ அதனால தான் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ எப்படினாலும் நான் டீம் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஸோ டீம் கொடுத்துட்றேன். டெலகிராமில் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ண பார்க்குறேன். மற்றபடி இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து கவர் பண்ணி கொடுத்துட்றேன் வீடியோ அனலைஸை. ஸோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸோ நம்ம ஃபேஸ் காமிக்கிறது இல்லை, அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். நான் ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு தான் பேசுகிறேன். ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோவை கொண்டு போகும். இதே இது நானும் ஃபேஸ் காமிச்சு இப்போ வடக்கன்ஸ் மாதிரி நானும் பேசினேன் அப்படின்னா அது எல்லாருக்குமே கொண்டு போகும். பட் அதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ லாஸ்ட் வரையும் நம்ம இப்படி தான் வந்து கொண்டு போகலான்னு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்த்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும். டெலகிராமையும் ஒரிஜினல் சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணியிருப்போம் 100. ஸோ இதை நான் ஒரு டைமே அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த மேட்ச்சு வின்னு ஸ்ரீலங்காவும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு தாய்லாண்டு கூட ஆடின மேட்ச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சுமே வந்து நமக்கு வின்னிங்கிறது கிடச்சிருந்துச்சு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 மேட்ச் வந்து லாஸு. அப்போ கூட நான் வந்து ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன், அடுத்து வரக்கூடிய மேட்சஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் கொடுத்துட்றேன் அப்கமிங் மேட்சஸ்லன்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக நான் என்ன ப்ளே பண்ணுறேன்னா அதான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து டெலகிராம் உள்ளே வந்துட்டு இப்படி மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்வைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் கிளியர் கட்டாக தெரியும். ஒரு 2 மேட்ச் மட்டும்தான் இடையில வந்து லாஸ் ஆகிருக்கும். மற்ற எல்லா மேட்ச்சுமே வின்னு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னிங்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ டிஎன்பிஎல் வின்னு, அதுக்கு முன்னாடி எல்லாமே வின்னு தான். இதில் பாருங்கள் எப்படி ஃபேப்லோனில் வின்னிங்கிறது கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்துங்க. சேர்ந்து வின் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே வின் பண்ணுவோம். ஹெட் 5 ஹெட் 4ல் மாற்றி கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுங்கள். என்னை மட்டும் கிளாஸ் பண்ணாதீங்க. நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லை நம்மளோட யூசர்ஸ் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சால் வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சும் ஈக்குவலாக கொடுக்குற மேட்ச்சை ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டினியூவாக வின்னிங்கிறது ஃபேப்லோனில் கிடைக்கும். அதில் உறுதியாக வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நிறையா நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. டீம்னா எப்படி ஃபேண்டஸினா ப்ளே பண்ணணும்னு தெரியாதவங்களாம் இருக்காங்க. அதை நம்ம நல்லாவே வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ வேறு ஆப்போனன்ட்ஸு வேறு அமௌண்ட்டை கூட இது பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் லெஃப்ட் ஆவாங்க, ஜாயின்ட் ஆகுவாங்க. அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. பட் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம்.
ஃபுல் டீட்டெயில்ஸ் பங்களாதேஷ் உமன்ஸ் இந்தியா உமன்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 3 மேட்ச் தான் ஆடிருக்காங்க. அதை பார்த்தோம்னா அந்த ஸ்கோர் கார்டு பார்த்தா ஒரு ஐடியான்றது கிடைக்கும். ஸ்மித்தி மந்தனா லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கே ஆடலை. ஸோ நம்ம தொடர்ச்சியாக ஒரு 8 வின்னிங்ஸ் 10 வின்னிங்ஸ் மேலே கண்டினியூவாக கொடுத்துருப்போம். அப்புறம் இடையில பார்த்தோம்னா இந்த பங்களாதேஷ் உமன்ஸ் வந்து ஒரு சின்ன டீம் மலேசியான்னு நினைக்கிறேன், அவங்க கூட ஆடினப்போ ஒரு மேட்ச் வந்து லாஸ் ஆச்சு. அப்புறம் இந்தியா வந்து நேபாள் கூட ஆடின மேட்ச் வந்து லாஸ் ஆச்சு. காரணம் என்னென்னா ஸ்மித்தி மந்தனா பேட்டிங்கே வரல, நம்ம கேப்டன் அவரை கொடுத்துட்டோம். பட் அந்த மாதிரி இப்போ செமிஃபைனலில் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்கவுங்க பேட்டிங் ஆர்டர் அவங்கவுங்க பவுலிங்கும் போட்டு தான் ஆகணும். ஸோ தீப்தி சர்மா மேட்ச்சுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காங்க 3, 6, இங்கே மொத்தமாக 8 விக்கெட்டு 3 மேட்ச்சில் தீப்தி சர்மா மட்டும் எடுத்திருக்காங்க. ஹை ரிஸ்காக ராதா யாதவ் அதுக்கப்புறமா நம்ம தன்வர் அப்படிலாம் போகிறத விட தீப்தி சர்மாவே வந்து எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஆல்ரவுண்டர்னு இருந்தாலும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. பட் பவுலிங்கில் எல்லா மேட்சுமே மினிமம் விக்கெட்டு. உங்களுக்கு அந்த சைடுமே பங்களாதேஷ் சைடுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸும் வருவாங்க, ரைட் ஹேண்டர் மாறி வருவாங்க. அவங்களும் பெரிய அளவு தூக்கி அடிக்க முடியாமல் அவுட் ஆகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த நிகார் சுல்தானை தவிர்த்து மற்ற எல்லாருமே சுமாரான பிளேயர்ஸ் தான் அவங்களும். ஸோ அதனால் மறுபடியும் தீப்தி சர்மா விக்கெட்ஸ்ன்றதை எடுக்கலாம். ஒன் சைட் காம்பினேஷனாகவும் நம்ம டீம் சென்டர் ட்ரை பண்ணலாம். தீப்தி சர்மா எப்படியோ அதே மாதிரி சஃபாலி வர்மா. ஸோ சஃபாலி வர்மா எல்லா மேட்சுமே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரிச்சா கோஸு ஃபஸ்ட் பேட் பண்ணால் இம்பார்ட்டன்ட் பிக்கு, செகண்ட் பேட் பண்ணால் க்ளோஸாக மேட்ச் போகும்னா மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ரேணுகா தாக்கூர் 2 விக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூஜா வஸ்டாகர் 1 விக்கெட்டு. ஸோ ரேணுகா தாக்கூரை நம்பி நம்ம எல்லா மேட்சும் கேப்டன்ஷிப் போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்விங் கிடச்சா மட்டும்தான். ஸ்விங் கிடைக்கல அப்படின்னா 0 விக்கெட்ஸ்லேயும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது லக்கில் 1 விக்கெட் எடுத்தால் அப்படி தான். கண்டிப்பாக விக்கெட்டுன்னு பார்த்தோம்னா தீப்தி சர்மா தான். அதேமாதிரி பேட்டிங்கில் சஃபாலி வர்மா ஃபார்மில் இருக்காங்க. பட் ஒரு பெரிய மேட்ச்னு வரப்போ ப்ரெஷர் அவுட் ஆகி நிறைய டைம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பெரிய மேட்ச் பிளேயர்ஸ்னால் அது ஸ்மித்தி மந்தானாவும் ஹர்மன்பிரீத் கௌரும் தான். ஸோ அவங்களுக்குள்ளே போகிறது நல்ல ஆப்ஷன்ஸ். இப்போது நம்ம பங்களாதேஷோட பார்க்கலாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தோம்னா நிகார் சுல்தானா செம்ம பிளேயரு. எப்படி ஒரு ஸ்ரீலங்கன் டீமுக்கு ஒரு அட்டைப்பட்டோ, அதுக்கப்புறம் நாட் சிவர் இங்கிலாந்துக்கு, எல்லிஸ் பெரி, ஆஸ் கார்னர் ஆஸ்திரேலியாவுக்கு மாதிரி பங்களாதேஷுக்கு ஒரே பிளேயர்னால் அது நிகார் சுல்தானா தான். அதுக்கப்புறமா அக்தர், ஸோ நிகா அக்தர், ஸோ அவங்களுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயர், லெஃப்ட் ஆர்ம் பவுலர், மேட்ச் விக்கெட் எடுக்கக்கூடியவங்க. 2 மேட்ச் பார்த்தோம்னா அவங்களுக்கு நிகா சுல்தானா தான் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணியிருப்பாங்க. ஸோ நிகிதா அக்தர் 3 விக்கெட்டு, அதேமாதிரி இங்கே 2 விக்கெட்டு. ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் இவங்க. ஸோ இவங்க சைடில் பெஸ்ட்டு 2 பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேர் தான். எந்த டீம் கூட இருந்தாலும் நிகாதா அக்தர் வந்து கண்டிப்பாக விக்கெட்டுன்றது எடுப்பாங்க. அதே மாதிரி நிகார் சுல்தானா பெரிய பெரிய டீம்ஸ் கூட ஒன் சைடாக ஆடி கொண்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். முர்ஷிதா கார்ட்டூனை பொறுத்தவரையே லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடி இருந்தாங்க. பட் ஒரு பெரிய டீம்ஸ் கூட ஆடுறப்போ அவங்க ப்ரெஷரே அவுட் ஆகி பார்த்துருக்கோம். 2 மேட்ச் பார்த்தோம்னா ஒரு சின்ன டீம்ஸ் தான். ஸோ ஸ்ரீலங்கன் டீம் கிட்ட ஆடலை. பட் ஒரு சின்ன டீமான தாய்லாண்டு, அதுக்கப்புறம் மலேசியா, இவங்க கூட வந்து அவங்க டைம் எடுத்து அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெபியா கார்ட்டூனு. ஸோ இவங்களை பொறுத்தவரைய சின்ன டீம்ஸ் கூட நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இங்கே ரிட்டு மூனி அவங்க பவுலிங்கே பெரிய அளவில் பவுல் பண்ணது கிடையாது ரீசெண்ட் டைம்ஸில். பட் இது சின்ன டீம்ஸ் கூட பவுல் பண்ணுறப்போ 4 ஸ்டெப்பில் கரெக்டாக லென்த்தை பிடிச்சி ஒரு மீடியம் பேஸ் மாதிரி போட்டு 3 விக்கெட்டுன்றது எடுத்துட்டாங்க. பேட்டிங் வந்து அவ்வளோ பெரிய பிளேயர் கிடையாது. பட் பவுலிங்கில் ஏதோ பார்ட் டைமாக ஒரு பவுலிங் சான்ஸ் கொடுத்து அதில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணதை பார்த்தோம். ஸோ பிளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி இதான் வந்து பிளேயிங் லெவனாக இருக்கும். மேபி தனுஜா கன்வர் வேணாம் அப்படின்னா அந்த இடத்துல அருந்ததி ரெட்டி ஆடலாம். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. பட் இங்கே பூஜா வஸ்டாகர் இருக்கிறதுனால சேம் கேட்டகரியில் இருக்கவங்களும் ஆட வைக்க மாட்டாங்க. ஸோ தனுஜா கன்வர் ஆட தான் சான்ஸ் இருக்கும். ஸோ பார்ப்போம். ராதா யாதவ், தீப்தி சர்மா, ரிச்சா கோசு, அடுத்தா ரேணுகா சிங், ஹர்மன்பிரீத் கௌர், ஜெனிமா ரோட்ரிஸு, ஹேமலதா, ஸ்மித்தி மந்தானா, சஃபாலி வர்மா. ஸோ ஹேமலதாவோட பேட்டிங் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மேட்சேவும் ஓப்பனிங் ஆட வச்சுமே கிட்டத்தட்ட 45 பாலுக்கு 47 ரன்னே அவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணாங்க. ரொம்ப மோசமான ஒரு பேட்டிங் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ரொம்ப சின்ன டீம் கூட ஆடுறப்பே அப்படி தான் ஆடிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய டீம் கூட ஆடுறப்போ அடிக்க போய் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். பட் ஒரு சேசிங் வரப்போ அந்த 3 பேர் மேட்சை முடிப்பாங்கன்ற கான்செப்ட் போனால் நம்ம ஹேமலதாவை எடுத்து தான் ஆகணும். மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கூட ட்ராப் பண்ணிட்டு போங்க, ஏன்னா ப்ரெஷரில் அடிக்க போவாங்க. இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பங்களாதேஷோட பவுலர்ஸ் எல்லாமே நல்ல ஸ்பின்னர்ஸ். ஸோ நகிதா அக்தர், அதுக்கப்புறமா ஜாஸ்மின், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு முக்கியமான பிளேயரில் ஸோ அந்த ரெபியா கார்ட்டூன், ஸோ அந்த லெக் ஸ்பின்னர் இவங்க எல்லாமே ஸ்டெம் டு ஸ்டெம் பவுல் பண்ணுறவங்க.
ஸோ அதனால் ஹேமலதா அடிக்க போய் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சேசிங் வரப்போ மோஸ்ட்லி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ நம்ம ஹர்மன்ப்ரீத் கவுர் போகிறது தான் பெட்ரு. ஏன்னா கரெக்டாக பாலை பார்த்து ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், முக்கியமான மேட்சஸ்லாம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரும் கூட. சேம் ரிச்சா கோஸு. ஸோ ஸ்பின்னர்ஸ்லாம் வந்து நின்ன இடத்துல ஆடக்கூடிய பிளேயர். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நம்ம ரிச்சா கோஸுவை பிக் பண்ணி தான் ஆகணும். மேபி சேசிங் வந்தால் மட்டும் இந்த 3 பேத்துக்குள்ளே முடியும். அதுலேயும் சேசிங்கில் ஸ்மித்தி மந்தனாவை ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ தொடர்ந்து சொதப்பினாலும் செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு கேம் எடுத்துகிட்டு போவாங்க பெரிய பெரிய மேட்சஸில். ஸோ இந்த சைடில் உங்களுக்கு ஸோ இங்கே ஜே ஆலம் இவங்க தான் வந்து ஒரு சீனியர் பிளேயராக இருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் டீமில் இல்லாமல் இப்போ கம்பேக் கொடுத்து லாஸ்ட் மேட்ச் ஆட வச்சாங்க. இனிஷியல் ஸ்பெல் இவங்க தான் பவுல் பண்ணாங்க. மேபி சஃபாலி வர்மாவுக்கு எதிராக ஒரு நல்ல ஸ்பெல்லுன்றதை பவுல் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து இங்கே நைதா அக்தர் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதேமாதிரி நிகர் சுல்தானா டீசெண்டாக ஆடலாம். சேம் இனிஷியலில் இந்த ரேணுகா சிங் இல்லை பூஜா வெஸ்டாகர் வந்து தொடர்ச்சியாக விக்கெட் எடுக்கிறாங்க. ரேணுகா சிங் எடுக்காட்டினாலும் பூஜா வெஸ்டாகர்ன்றது எடுக்கிறதுனால இங்கே அக்தர் அதுக்கப்புறமா கார்ட்டூன், ஸோ இந்த 2 பேருமே வந்து போன மேட்ச்லாம் நல்லா ஆடிருந்தாங்க. பட் இனிஷியல் பவுலிங்கில் நல்லா பவுல் பண்ணக்கூடிய 2 பேர் வந்து பவுல் பண்ணாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேபி நிகர் சுல்தானா ஓரளவுக்கு கேம் எடுத்துகிட்டு போகலாம். ஹை ரிஸ்க்காக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த ரோனி இவங்களை வந்து மோனி இவங்களை வந்து ட்ரை பண்ணலாம். காரணம் என்னென்னா ரிட்டு மோனி ஸோ மிடில் வருவாங்க, ஒரு 20 ரன்னு பவுலிங் திடீர்னு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தால் கூட நல்ல ஆப்ஷன். ஸோ ஓரளவுக்கு லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக ஆர் அகமது அதுக்கப்புறமா ரிட்டு மோனி இவங்களாம் இருப்பாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரபியா கார்ட்டூனு, அதுக்கப்புறமா நைதா அக்தரு, அடுத்ததான் நிகர் சுல்தானா, அடுத்து இங்கே எம் கார்ட்டூன். ஸோ இவங்க 4 பேரை தான் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணோம்னா இங்கே ஆர் அகமது ரீசெண்ட் டைம்ஸ்க்கு முன்னாடி வந்து இவங்க தான் மெயினான ஒரு லெக் ஸ்பின்னரு, விக்கெட் டேக்கிங் பவுலர், பேட்டிங் ஆடுவாங்க. அதேமாதிரி ரிட்டு மோனி இந்த 2 பேர் வந்து லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியேட் பிக்காக பார்க்கலாம். அதேமாதிரி இவங்களும் டீசெண்டாக ஆடி இருக்காங்க. சொரணா அக்தருமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் சான்ஸ் கிடச்சிச்சு, ஒரு விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பேட்டிங் சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ட்ரம் கார்ட் பிக்காக இவங்களுக்குள்ளே வந்து நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி பார்த்தோம்னா ஜாஸ்மின் விக்கெட் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ட்ரை பண்ணுறதுன்றது இந்தியன் டீமுக்கு எதிராக ட்ரை பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் தான். ஸோ ஓவரால் வந்து பெட்டரான ஒரு பிக்ஸ்ன்னு பார்க்குறப்போ நைதா அக்தர் அதுக்கப்புறமா நிகர் சுல்தான் அந்த 2 பேர் தான் நான் சொல்லுவேன். மீதி 9 பிளேயர்ஸை நீங்கள் இந்தியன் சைடு எடுக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க. இது காமனான ஒரு பேஸில் நம்ம போகக்கூடியது. அப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம்னா நீங்கள் வேணால் சஃபாலி வர்மா ஸ்மிதி மந்தனா கேப்டன் வைஸ் கேப்டன் கூட போய்க்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்தியன் டீம் பவுலர்ஸ்குள்ளே போனாலும் போங்க. இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இப்போ இவங்க 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தது ரொம்ப ரொம்ப சின்ன டீம்ஸ். அவங்க இப்போ தான் வந்து கிரிக்கெட்லாம் என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. பட் இந்தியா வந்து பெரிய டீமு. பங்களாதேஷுக்கு எதிராக வந்து தோற்று போகிறதுன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் ட்ரா ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் வந்து பங்களாதேஷ் இந்தியா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பங்களாதேஷில் போய் இந்தியா ஆடினப்போ அம்பையரிங் தப்பாக பண்ணி வந்து இந்தியா லாஸ் ஆவாங்க. ரொம்ப ஒரு ஸ்பின் ட்ரை விக்கெட்டை வந்து செட் பண்ணி அப்போது இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பங்களாதேஷ் உமன்ஸ். அதில் நிகர் சுல்தானும் ஒரு முக்கியமான ஒரு பிளேயர். அந்த மேட்சுக்கானது நீங்கள் ஒரு ஸ்கோர் கார்டை கூட அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். பங்களாதேஷ் இந்தியா டூர் ஆஃப் பங்களாதேஷ்னு போட்டிங்கன்னா ஒரு 3 T20 தான் ஆடினாங்க. அப்போ கூட கப்பு வந்து 2 பேருக்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுக்குறப்ப ஹர்மன்ப்ரீத் கவுர் வந்து அம்பையருக்கு கொடுங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க. அது பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ அதனால் அந்த 3 மேட்சோ ஒரு 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு பார்த்தாலும் இன்னும் ஐடியான்றது கிடைக்கும். பட் அந்த விக்கெட் வேறு இந்த விக்கெட் வேறு. அவங்க அம்பையரிங் பண்ணதுமே தப்பு தான். எல்லாமே இந்தியாவுக்கு வந்து அகைன்ஸ்டாக பண்ணாங்க பங்களாதேஷ் ஜெயிக்கிற மாதிரி. அதனால் அவங்க வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் படி இனிஷியல் ஸ்பெல்லே பூஜா வெஸ்டாகர் ரேணுகா சிங் விக்கெட் எடுக்காட்டி பூஜா வெஸ்டாகர் விக்கெட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தீப்தி சர்மா விக்கெட் எடுத்துருவாங்க. ராதா யாதவ் தனுஜா கன்வர் டைட் பவுலிங் பவுல் பண்ணாலுமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக பூஜா வெஸ்டாகர் தீப்தி சர்மா. பேட்டிங்கில் இந்த 2 பேர் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அப்படியே சஃபாலி வர்மா ஃப்ளாப் ஆனால் கூட ஜெனிமா ரோட்ரிஸு ஹர்மன்ப்ரீத் கவுர்னு ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஹேமலதாவை கட் பண்ணிங்கன்னா ஒரு ரிஸ்க்காக ஜெனிமா ரோட்ரிஸ் அதுக்கப்புறம் ஹர்மன்ப்ரீத் கவுர் கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்து ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சேஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக ஸ்மித்தி மந்தனா, தீப்தி சர்மா, பூஜா வெஸ்டாகர் இந்த 3 பேரும் ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணால் ஹர்மன்ப்ரீத் கவுர் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரேணுகா தாக்கூரை ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்ஸில். ஸோ இந்த சைடில் மஸ்ட் பிக்ஸில் நிகாத் அக்தர் அதுக்கப்புறம் நிகர் சுல்தானா ஒரு டீசெண்டான பிக்ஸு. ஹை ட்ரம்ப் கார்டு பிக்ஸ் போனோம் அப்படின்னா இந்த ரஹமத் அகமது அதுக்கப்புறமா ரிட்டு மோனி இவங்க 2 பேர்த்தையும் ஏதாவது ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு வந்து
ஈக்குவல் டீம் ஏதாவது ஒரு சில டீம்ஸ் வந்து எடுங்க, மற்றபடி இந்தியாவுக்கு ஃபேவராக எல்லா டீம்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். அதே காம்பினேஷனில் போகிறதும் நல்ல ஐடியாவாக இருக்கும். ஸோ டீம் வந்து ஷோ பண்ணுறேன். இதில் நான் சொன்ன மாதிரியும் நிகர் சுல்தானா அதுக்கப்புறம் நைத் அக்தர் 2 பேரை மட்டும் தான் எடுத்துருக்கேன் சேஃபஸ்ட் ஆப்ஷனாக. ரொம்ப யோசிச்சு எடுக்கணும்னா அடுத்து ஒரு டீம் வந்து ஷோ பண்ணுறேன், அப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பேஸான ஒரு டீம் தான். ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஹேமலதா வேணுன்னா நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் கான்செப்ட்டு. மற்றபடி இதான் வந்து ஒரு பேஸ் டீமு. அடுத்து ஒரு டீம் ஷோ பண்ணுறேன், அதில் நம்ம இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கானது இருக்கும். ஃபேப்லோன் ஆப்பு டிடிஎஸ் ஃப்ரீ பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டி ஃப்ரீ தான். வின்னிங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 90% மேலே கிடைக்கும். இப்போ நான் கொடுக்குற டீம் வச்சு தான் நீங்கள் ப்ளே பண்ணு கிடையாது. ஒரு சில மேட்சஸ் நான் கவர் பண்ணாமல் கூட இருப்பேன். அப்போ கூட நீங்களே கூட ஒரு டீமை க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஆப்பனர்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். நேமாக பாருங்கள், ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிந்தி நேமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், ஈஸியாக ஜெயிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. நான் டெலகிராம்லேயும் ஷோ பண்ணியிருப்பேன் எப்படி வின்னிங்ஸ் கிடச்சிருக்குன்னு ஃபுல்லாமே ஃபேப்லோனில். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு டீமு. ஸோ நிகர் சுல்தானா, அதுக்கப்புறமா ஹர்மன்ப்ரீத் கௌர், சஃபாலி வர்மா ஃப்ளாப் ஆவாங்க. அதுக்கப்புறமா ரிட்டு மோனி, சொரன் அக்தர்னு ட்ரிம் கார்ட் பிக்ஸாக ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் எடுத்திருக்கேன். ராதா யாதவ் மட்டும் பிக் பண்ணி, ஏன்னா தனுஜா கன்வரும் 2 மேட்ச் சேர்த்தே 1 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ரேணுகா சிங்கை விக்கெட் எடுக்க முடியல. அவங்க 2 பேர்த்தையும் ட்ராப் பண்ணிட்டு ராதா யாதவ் மட்டும் பிக் பண்ணி, ஸோ இவங்க எல்லாருமே நல்ல விக்கெட் டேக்கிங் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த டீம் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 டீமுக்கு ஈக்குவலாக எப்படி வந்து ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ஒன் சைட் டீம் இல்லாமல் 2 டீமோட ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லாஜிக்கல் பிக்ஸாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஈக்குவலாக போகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிராண்ட் லீக்கில் இப்படியுமே வந்து டீமை செட் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்லேயுமே ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுல ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மேட்சஸ்ஸு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிங்க, 2K ஃபேண்டசின்ற ரெஃபரோட பயன்படுத்திக்கங்க. எல்லா ஆப்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ டெலகிராம் எப்படி ஜாயின் பண்ணுறது முன்னாடி ஷோ பண்ணியிருப்பேன், அதில் பார்த்தாலே எல்லாம் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 3 டைம் வந்து இந்த மந்தில் மட்டும் நம்ம ஸ்மால் லீக்கு கிராண்ட் லீக் க்ளோஸாக போயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்மால் லீக்கை வச்சு கிராண்ட் லீக்கும் வின் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்போம். அதையே நான் கொடுக்குறேன். அதில் ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணால் கூட கிராண்ட் லீக் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.